வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள். நாங்கள் இப்போ படிக்க போகிற பாடம் வந்து சுற்றுலா கைத்தொழில். சரியோ? சுற்றுலா கைத்தொழில் ஒரு பிரதானமான பாடம். ஸோ சுற்றுலா கைத்தொழில் நாங்கள் இந்த வகுப்பில் வந்து பார்க்க போகிறோம். ரைட். அப்போ இந்த சுற்றுலா கைத்தொழில் அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சுற்றுலா கைத்தொழில் சுற்றுலா சம்மந்தமான விடயங்கள் தெரிஞ்சிருக்கும். என்ன, நிறைய பேர் சுற்றுலா போயிருப்பீங்க, டூர்ன்னு சொல்லி போயிருப்பீங்க, சில பேர் ட்ரிப்புன்னு சொல்லி போயிருப்பீங்க. ரைட். அப்போ டூர்ன்னு சொன்னால் வந்து அதுதான் வந்து இங்கே சுற்றுலா. ரைட். அதுதான் வந்து இங்கே சுற்றுலா. அப்போ ட்ரிப் போகிறோம்னு சொல்லி ட்ரிப் போகிறோம்னு சொல்லி போகிறது வந்து அது வந்து இங்கே வந்து சுற்றுலான்றதுக்குள்ளே வந்து வராது. ரைட். அது வந்து ஒரு பயணம் என்ற ஒரு கருப்பொருளை தான் வந்து அதை எடுத்துக்கொள்ளும். சரியானே. ஏன் ட்ரிப்புன்னு சொன்னால் வந்து அது வந்து உடனே போயிட்டு உடனே திரும்பி வர அப்படியான ஒரு விஷயமா வந்து இருக்கும். ரைட். டூர்ன்னு சொல்லிக்குள்ளே அது வந்து போனால் ஒரு கொஞ்ச நாட்களுக்கு வந்து நின்று சுற்றி தெரிஞ்சு இடங்களை பார்த்து வந்து சேர்ற ஒரு விஷயமாக இருக்கும். ரைட். அப்போ இந்த டூருன்னு சொல்கிறது எங்களோட சுற்றுலா. ரைட். அப்போ அதுக்குள்ளே வந்து கணக்க விஷயங்கள் இருக்குது, கணக்க விதமான சுற்றுலாக்கள் இருக்குது. அப்போ இப்படியான விஷயங்கள் வந்து இந்த சுற்றுலாக்குள்ளே வந்து இருக்குது. அப்போ நாங்கள் படிக்கிற வந்து இலங்கையினுடைய சுற்றுலா கைத்தொழில். ரைட். அப்போ இலங்கையினுடைய சுற்றுலா கைத்தொழிலுக்குள்ளே இந்த அலகுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வந்து நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். ரைட். அப்போ அந்த விதத்தில் வந்து சுற்றுலா கைத்தொழில், இந்த சுற்றுலா கைத்தொழிலுக்குள்ள வந்து முக்கியமான விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது. அப்போ அந்த விஷயங்கள் அவ்வளோத்தையும் நாங்கள் படிக்க போகிறோம். அந்த விஷயங்களை நீங்கள் படித்து கொள்ளணும் கட்டாயம். எக்ஸாமுக்கு வருகின்ற விஷயங்கள் இதுக்குள்ளே இருந்தால் முக்கியமான கேள்விகள் வரும். ரைட். அப்போ இது இவ்வளத்தையும் இதில் நான் போட்டுக்கிற இந்த இவ்வளவு கேள்விகளையும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி தயாராகிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு மிக பிரயோசனமாக இருக்கும். பிள்ளைகள் வடிவாக வந்து அவதானித்து கொள்ளுங்கள். ரைட். அப்போ இதில் முதலாவது விஷயம் நாங்கள் பார்க்கணும், சுற்றுலா கைத்தொழில் என்றால் என்ன. ரைட். சுற்றுலா கைத்தொழில் என்றால் என்ன என்ற விஷயம் பார்க்கணும். அடுத்த வந்து சுற்றுலா பயணி என்றால் என்ன. ரைட். சுற்றுலா பயணி என்றால் என்ன. அடுத்த வந்து சுற்றுலா கைத்தொழிலின் அடிப்படைகள். ரைட். சுற்றுலா கைத்தொழிலுடைய அடிப்படைகள். அடுத்த சுற்றுலா கைத்தொழில் வலயங்கள். ரைட். இலங்கையில் காணப்படுகின்ற சுற்றுலா கைத்தொழிலினுடைய வலயங்கள், என்னென்ன வலயங்கள் காணப்படுது. ரைட். அப்போ உங்களுக்கு தெரியதானே வேணும் என்ன, இலங்கையில் என்னென்ன சுற்றுலா வலயங்கள் காணப்படுது, அந்த வலயங்களில் என்ன இடங்கள் காணப்படுது. ரைட். அப்போ இப்படியான விஷயங்கள் இந்த சுற்றுலா வலயங்கள் என்ற பகுதிக்குள்ளே வரும். அடுத்த வந்து பிள்ளைகள், சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதனுடைய நோக்கம். சுற்றுலா பயணிகள் ஏராளமான ஆட்கள் பல்வேறு நாடுகள்ல இருந்து இலங்கைக்கு வராங்க. ரைட். இலங்கைக்கு வருகை தந்து கொண்டு இருக்கிறாங்க. ரைட். அப்போ அந்த சுற்றுலா பயணிகள் ஏன் வராங்க, என்ன ஒரு காரணம் இருக்கத்தானே வேணும், ஒரு விடயம் நடக்கிறதா இருந்தா. ரைட். அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அப்போ அதே போல் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதனுடைய காரணம் என்ன. ரைட். அப்போ வருவதனுடைய நோக்கம் என்ன. சில பேர் வந்து பொழுதுபோக்காக வருவாங்க, சில பேர் வந்து என்ன இப்படி வந்து பல்வேறு நடவடிக்கைகளுக்காக இலங்கைக்கு வந்து இந்த சுற்றுலா பயணிகள் வந்து வந்து போகிறாங்க. ரைட். அப்போ பல்வேறு நாடுகள்லேருந்து வராங்க. அப்போ எந்த நாடுகள்லேருந்து அதிகம் வராங்க அப்படின்ற அந்த விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே வரும். அப்போ சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தருவதனுடைய நோக்கம். அடுத்த வந்து இலங்கை சுற்றுலாவினுடைய வகைகள். ரைட். அப்போ இலங்கையில் சுற்றுலா கைத்தொழில் பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ என்னென்ன சுற்றுலா வகைகள் வந்து இங்கே காணப்படுது. அப்போ சுற்றுலான்றது வந்து தனியாக ஒரே ஒரு வகையை அடிப்படையாக கொண்டு இல்லை. ரைட். அப்போ இது வந்து பல்வேறு வகைகள் வந்து இங்கே காணப்படுது. அப்போ இந்த சுற்றுலா வகைகள் என்ன, சரியா. அப்போ சுற்றுலா வகைகள் என்னன்னு சொல்லி இதுக்குள்ளே நாங்கள் படித்து கொள்ளணும் கட்டாயம். அடுத்த வந்து இலங்கை சுற்றுலாவினுடைய புதிய போக்குகள். ரைட். அப்போ இலங்கை சுற்றுலாவினுடைய புதிய போக்குகள் அல்லது அண்மை கால போக்குகள். ரைட். இப்படி வந்து பல்வேறுபட்ட பேர்களில் வந்து அதை சொல்லலாம். ரைட். எக்ஸாம்லேயும் அதே மாதிரி இப்போ வேறு பேர்களை போட்டு சொல்லலாம். ஏன்னா எல்லாம் வந்து ஒரே மீனிங் தான், ஆனால் வந்து குழப்புறதுக்காக வந்து பல்வேறுபட்ட சொற்களை வந்து பாய்ப்பாங்க. ரைட். அப்போ போக்குகள்னு கேட்கலாம், அண்மை கால போக்குகள்னு கேட்கலாம், புதிய போக்குகள்னு கேட்கலாம். இப்படி வந்து நிறைய விதமாக வந்து அதை வந்து கேட்பாங்க. ரைட். அப்போ சுற்றுலா கைத்தொழிலினுடைய என்ன புதிய போக்குகள் அங்கே இலங்கையில். ரைட். நாங்கள் வெளியே வேறு மாவட்டங்களை வேறு நாடுகளை பற்றி படிக்கலை, அதை பற்றி உங்களுக்கு வந்து இல்லை பாடத்தில். என்ன வேறு நாடுகள்லேருந்து இலங்கைக்கு வராங்க. அப்போ அந்த விஷயத்தை தான் நாங்கள் இதுக்குள்ளே பார்க்குறோம். அப்போ இலங்கையில் சுற்றுலா புதிய போக்குகள். ரைட். சுற்றுலாவினுடைய புதிய போக்குகள். அடுத்த வந்து இலங்கை சுற்றுலா சார்ந்த தாக்கங்கள். ரைட். அப்போ என்னென்ன தாக்கங்கள் வந்து இலங்கையில் இந்த சுற்றுலா
கைத்தொழில் ஊடாக வந்து நடக்குது, என்னென்ன தாக்கங்கள் வந்து காணப்படுது, ரைட். அப்போ அந்த விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து பெறும், ரைட். அடுத்த வந்து பாதகமான தாக்கங்கள். இந்த நாங்கள் பார்த்து சொன்னோம் தானே அப்போது இலங்கை சுற்றுலா சார்ந்த தாக்கங்கள் உண்டு. அப்போ அதுக்குள்ளே வந்து நல்ல 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 விடயங்கள் வந்து வரும், ஏன்னா சாதகமான தாக்கங்கள், நல்ல விடயங்கள் அதில் வரும். சுற்றுலா சார்ந்து இலங்கைக்கு வரால பொருளாதாரம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து என்ன விஷயங்கள் நடக்குது, அடுத்து என்ன பொருளாதாரம் ரீதியாக என்ன நன்மைகள் வந்து இலங்கை கிடைக்கும், அப்படி வந்து நல்ல விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே வரும், ரைட். அப்போ அடுத்து அந்த அதுக்கு 9வது இருக்கிற ஆளுக்குள்ள வந்து என்ன வருவார், பாதகமான தாக்கங்கள் வருவார். அப்போ இந்த சுற்றுலா பயணி இலங்கைக்கு வாரதால என்ன பாதகமான தாக்கம் நடக்குது இலங்கையில், என்ன. அப்போ சமூக கலாச்சாரம் இப்படின்னு சொல்லி நாங்கள் அதை வந்து பிரித்து பார்ப்போம். அதுக்குள்ளே அந்த ஒவ்வொரு பகுதிக்குள்ளேயும் என்னென்ன தாக்கங்கள் வந்து ஏற்படுது. அப்போ சுற்றுலா பயணிகள் வந்து இலங்கைக்கு வாராங்க உண்டு, அடுத்து வாரதால வந்து என்ன நல்ல விடயங்கள் கணக்கு நடக்குது, அடுத்த வந்து என்ன பாதகமான விடயங்களும் வந்து சிலது வந்து நடக்குது, ரைட். அப்போ அந்த பாதகமான விடயங்கள் என்னன்னு சொல்லி இந்த பாதகமான தாக்கங்களுக்குள்ள நாங்கள் படிப்போம், ரைட். அப்போ இவ்வளவு விஷயம் பிள்ளைகள் கட்டாயம் இந்த சுற்றுலா கைத்தொழில் அழகுக்குள்ள வந்து நாங்கள் தெரிஞ்சிருக்கணும், படிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து எக்ஸாமில் வந்து தெளிவாக வந்து வார கேள்விக்கு வந்து நீங்கள் விட எழுதக்கூடியதாக இருக்கும், ரைட். அப்போ இதுக்குள்ளே இருந்தால் கட்டாயம் கேள்வி வரும், சுற்றுலாக்குள்ளே கேள்வி ஒன்று வருதுன்னு சொன்னால் இந்த பகுதியில் இந்த இதில் நான் போட்டுக்கிற இந்த 9 விஷயத்துக்குள்ளே இருந்தால் கட்டாயம் கேள்வி வரும், ரைட். அப்போ இதை விட்டு வெளியே இதுக்குள்ளே எடுக்கிறதுக்கு வந்து வேறு கேள்விகள் இல்லை, ரைட். அப்போ இவ்வளவு விஷயத்தையும் நாங்கள் படிப்போம், ரைட். ஓர்டராக படித்து கொண்டு போவோம், சரியா. அப்போ வந்து வடிவாக அவதானிச்சு கொள்ளுங்க, ரைட். ரைட். அப்போ அந்த விதத்தில் முதலாவது வந்து நாங்கள் பார்க்க வேண்டியது சுற்றுலா கைத்தொழில் என்றால் என்ன, ரைட். அப்போ முதலாவது வந்து நாங்கள் பார்க்க போகிறது சுற்றுலா கைத்தொழில் என்றால் என்ன. அப்போ சுற்றுலா கைத்தொழில் என்றால் என்னன்னு சொன்னால் ஒரு சூழலில் வசித்து கொண்டிருப்போம் எல்லாரும், ரைட். அப்போ நீங்கள் ஒரு சூழலில் வசித்து கொண்டிருப்பீங்க, நான் ஒரு சூழலில் வசித்து கொண்டிருக்கிறேன். அப்போ அதே சூழல்லையே நாங்கள் வந்து டெய்லி வந்து வசித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த சுற்றுலா கைத்தொழில் என்றால் என்னென்ன விஷயத்துக்குள்ளே வரோம், அதுக்குள்ளே வந்து என்ன விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் இந்த நாங்கள் வசிக்கிற அந்த சூழல், ரைட். அப்போ நாங்கள் வசிக்கிற அந்த சூழல் அதை விட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வெளிக்கிடுறாங்க, ரைட். அப்போ வெளியே வந்து வெளிக்கிடுறாங்க. அப்போ அந்த வசிக்கிற சூழலை விட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து என்ன கொஞ்சம் நோக்கங்களை வச்சு கொண்டு வெளிக்கிடுறது, ரைட். அப்போ ஓய்வு மற்றது வந்து இந்த வேறு பல்வேறுபட்ட தேவைகள் இருக்கும், என்ன பல்வேறுபட்ட தேவைகள், சேவை சார்ந்த தேவைகள் இருக்கலாம், என்ன ஏனைய நோக்கங்கள் வந்து இருக்கலாம். அப்போ இவ்வாறு வந்து காணப்படுகின்ற பல்வேறுபட்ட காரணங்களை கொண்டு என்ன செய்யறது, தாங்க வசிக்கிற சூழல்ல இருந்து என்ன வெளிக்கிடுறது, ரைட். இல்லாட்டி இன்னொரு நாட்டை நோக்கி வெளிக்கிடுறது, ரைட். அப்போ இப்படி வெளிக்கிட்டு போகிறது தான் வந்து என்னது ஒரு பயணம், என்ன இது ஒரு பயணம், இப்படி வெளிக்கிட்டு போகிறது ஒரு பயணம். அப்போ இந்த பயணத்தை தான் நாங்கள் சொல்லுவோம் எப்படி சுற்றுலா கைத்தொழில் சொல்லுவோம், ரைட். அப்போ நாங்கள் ஒரு சூழலில் வசிக்கிறோம், நாங்களாக இருக்கலாம், ஆரண்டாலும் இருக்கலாம், ரைட். அப்போ ஒரு வசிக்கின்ற ஒரு சூழலில் விட்டு அதாவது வளமையாக நாங்கள் வசித்து கொண்டிருக்கிற சூழலை விட்டு நாங்கள் வெளியே ஒரு இடத்துக்கு என்ன பல்வேறு காரணங்களை அடிப்படையாக கொண்டு போகிறது, என்ன ஒன்று பொழுதுபோக்காக இருக்கலாம், அல்லது வந்து ஏனைய சேவை நிமித்தம் அப்படியான விடயங்களூடாக வந்து வளமையாக வசிக்கின்ற சூழலை விட்டு நாங்கள் வெளியே இன்னொரு நாடாக இருக்கலாம், இன்னொரு பிரதேசத்துக்கோ என்ன சென்று ஒரு கொஞ்சம் காலம் வந்து நின்று என்ன போயிட்டு உடனே வாரது வந்து இந்த சுற்றுலா இல்லை, ரைட். போயிட்டு உடனே ஒரே நாளில் 24 மணித்தேரத்துக்குள்ளே திரும்பி வாரது வந்து சுற்றுலா இல்லை, ரைட். அப்போ சுற்றுலான்னு சொன்னால் போய் என்ன ஆறுதலாக நின்று கொஞ்ச நாள் வந்து அந்த பிரதேசத்தை பார்த்து என்ன பொழுதுபோக்காக அனுபவித்து அப்படி வாரது தான் வந்து சுற்றுலாண்டு நாங்கள் இதுக்குள்ளே பார்க்குறோம், சரிதானே. இது வந்து என்னென்ன அமையும், ஒரு சில நாட்கள் வந்து என்ன சில நாட்கள், ரைட். ஒரு நாள் இல்லை, ஒரு நாளுக்குள்ளே இல்லை, சில நாட்கள் வந்து இது வந்து என்ன தங்கி நின்று அதை வந்து கழிக்கிறதுக்காக மேற்கொள்ளப்படுற ஒரு பயணமாக அமையும், ரைட். அப்போ இதுதான் வந்து என்னது எங்களுக்கு இங்கே வந்து சுற்றுலா கைத்தொழில் சொல்லப்படுது, ரைட். அப்போ சுற்றுலா பயணி என்றால் என்ன, சுற்றுலா கைத்தொழில் என்றால் என்னென்று பார்த்துட்டோம். இனி வந்து சுற்றுலா பயணி என்றால் என்ன, ரைட். அப்போ சுற்றுலா பயணி என்று சொன்னால் நாடு ஒன்று இருக்கு, இன்னொரு நாடு ஒன்று இருக்கு, நாங்கள் வசிக்கிற ஒரு நாட்டில் வசித்து கொண்டிருப்போம். அப்போ சுற்றுலா பயணி என்று சொல்லக்குள்ள என்ன இன்னொரு நாடு ஒன்று இருக்கு, ரைட். இன்னொரு நாடு ஒன்று இருக்கு, என்ன ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 24 மணித்தியாலத்துக்கும் அதிகமாக இருக்கும். 24 மணித்தியாலத்துக்கு உள்ளன்னு சொன்னால் அது வந்து என்ன ஒரு பயணமாக அமையும், என்ன போயிட்டு பார்த்துட்டு
வாரது. ரைட். சும்மா ஒரு இடத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு ஏதோ ஒரு அலுவலுக்கு போவோம், அந்த அலுவலை பூர்த்தி செஞ்சுட்டு வாரதாக இருக்கும். ஆனால் இங்கே சுற்றுலான்னு சொன்னால் 24 மணித்தியாலத்துக்கும் அதிகமாக இருக்கணும். இது வந்து கட்டாயம். ரைட். அப்போ நாடொன்றுக்கு குறிப்பிட்ட ஒரு காலத்தில் 24 மணித்தியாலத்துக்கும் அதிகமாக, சரிதானே, 24 மணித்தியாலத்துக்கும் அதிகமாக ஒன்று வந்து பொழுதுபோக்காக இருக்கலாம், அல்லது வந்து என்ன அடுத்த வந்து விளையாட்டு ரீதியான ஒரு பயணமாக இருக்கலாம், விளையாட்டு ரீதியான ஒரு பயணமாக இருக்கலாம். அடுத்து வந்து அழகியல் ரீதியாக வந்து அதை என்ன அதை வந்து ரசிக்கிற ஒரு அல்லது பார்வையிடுற ஒரு விடயமாக இருக்கலாம். அடுத்து வந்து வரலாற்று இடங்களை வந்து சென்று பார்வையிடுற விடயமாக இருக்கலாம். அப்ப இவ்வாறான நான் சொன்ன இந்த இவ்வளவு நோக்கங்களுக்காகவும் என்ன இவ்வாறான நான் சொன்ன இந்த 4 நோக்கங்களுக்காகவும் சொந்த பணத்தை செலவழிச்சு, ரைட். அப்ப சொந்த பணத்தை செலவழிச்சு செல்லுகின்ற ஒரு நபர் தான் வந்து இங்க சுற்றுலா பயணி என்று நாங்கள் பார்க்கிறோம், ரைட். அப்ப வடிவ அவதானிச்சு கொள்ளணும் பிள்ளைகள். ஒரு நாடொன்றுக்கு, ரைட், ஒரு நாடொன்றுக்கு குறிப்பிட்ட காலம் உண்டு, ரைட். அப்ப அது வந்து என்னது 24 மணித்தியாலத்துக்கும் அதிகமாக இருக்க வேணும். 24 மணி நேரம் அதிகமாக பொழுதுபோக்கு, விளையாட்டு, மற்றது வந்து அந்த அழகியல் ரீதியாக பார்வையிடுறது, ரைட். அழகியல் ரீதியாக சென்று ஒரு அழகான ஒரு இடத்தை வந்து பார்த்து அதை ரசித்து இருந்து போட்டு என்ன அந்த அந்த பொழுதை வந்து கழிச்சு போட்டு வாரது, ரைட். அப்போ அப்படியான ஒரு காரணமாக இருக்கலாம். அல்லது வந்து என்ன வரலாற்று ரீதியான இடங்கள், என்ன பழைய காலங்களில் பல காலமாக அந்த ஒரு நாட்டில் என்ன நாங்கள் பார்க்குறது இலங்கை தானே, எங்களோட சுற்றுலா கைத்தொழிலை பற்றி தானே பார்க்குறோம். அப்போ இலங்கையில் காணப்படுகின்ற வரலாற்று ரீதியான இடங்களை வந்து பார்வையிடுறாங்க நிறைய பேர். அப்போ இப்படி வந்து வரலாற்று ரீதியாக காலகாலமாக காணப்படுற இடங்களை பார்வையிடுறாங்க. அப்போ இவ்வாறான இந்த நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு சொந்த பணத்தை செலவழித்து செல்லுகின்ற ஒரு ஆள் அல்லது ஒரு நபர், என்ன ஒரு நபர் என்று சொல்லுவோம். அந்த ஒரு நபர் தான் வந்து இங்கே எங்களுக்கு சுற்றுலா பயணி என்று நாங்கள் சொல்லுவோம், ரைட். அப்போ இப்படி வந்து சுற்றுலா பயணி என்றால் என்னன்றதுக்கு இதுதான் வந்து விஷயம், இதான் வந்து விளக்கமாக எங்களுக்கு இருக்கும், ரைட். அப்போ சுற்றுலா கைத்தொழில் என்றால் இப்போ என்னென்னு தெரியும் உங்களுக்கு, சுற்றுலா பயணி என்றால் என்னென்னு தெரியும், சரியோ, ரைட். இப்போ அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், அடுத்த விஷயம் பிள்ளைகள், ரைட். அடுத்த விஷயம் வந்து சுற்றுலா கைத்தொழிலினுடைய அடிப்படைகள், ரைட். சுற்றுலா கைத்தொழிலினுடைய அடிப்படைகள். அப்போ இந்த சுற்றுலா கைத்தொழிலினுடைய அடிப்படைகளுக்குள்ள என்னென்ன வருதுன்னு சொன்னால், சுற்றுலா கைத்தொழிலினுடைய அடிப்படைகளுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வருதுன்னு சொன்னால், ஒன்று வந்து பிள்ளைகள், ஒன்று வந்து காலநிலை, ஒன்று வந்து காலநிலை, ரைட். அடுத்த வந்து தாவரம், ரைட். அடுத்த வந்து விலங்குகள், ரைட். அடுத்த வந்து தொல்பொருள் இடங்கள், ரைட். அப்போ இதுக்குள்ள வந்து 2 விதமாக நாங்கள் இதை பிரிக்கலாம், சரியோ. ஒன்று வந்து இந்த சுற்றுலா கைத்தொழிலினுடைய அடிப்படைகள் நாங்கள் பார்க்கக்குள்ள ஒன்று வந்து எப்படி பிரிக்கலாம்னு சொன்னால், ஒன்று பௌதீக அடிப்படைகள் என்று பிரிக்கலாம், ரைட். அப்போ உங்களுக்கு தெரியும் பௌதீக அடிப்படைகள் என்ன, பௌதீகம்ன்றா என்னென்னு தெரியும், மானிடன்னு சொன்னால் என்னென்னு தெரியும். பௌதீகம்னு சொன்னால் என்ன, இயற்கையால் தானாகவே புவி மேற்பரப்பில் அமைஞ்சு காணப்படுகின்றவை தான் என்னது பௌதீகம் என்று சொல்லுவோம். மானிட காரணிகள், மானிட அடிப்படைகள் அப்படின்னு பார்க்கல ஒரு மனிதன் என்ன அல்லது மனிதர்கள், மக்கள். அப்போ மக்களால் என்ன மனிதனால் உருவாக்கப்படுகின்ற உருவாக்கப்பட்டு காணப்படுகின்ற விஷயங்கள் வந்து இங்கே வந்து மானிடன்னு சொல்லிக்குள்ள வரும், ரைட். இதெல்லாம் நீங்கள் வந்து முன்னுக்கு படிக்கக்குள்ள படிச்சிருப்பீங்கள், என்ன பௌதிக காரணிகள், மானிட காரணிகள், மானிட நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி, ரைட். அப்போ இந்த அடிப்படைகளை வந்து நாங்கள் 2 விதமாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று பௌதீக அடிப்படைகள், ரைட். அப்போ இது வந்து பௌதீக அடிப்படைகள், ரைட். அப்போ இது வந்து பௌதீக அடிப்படைகள், சரியோ, ரைட். அப்போ இந்தியாவில் நாங்கள் கீழே பார்த்து கொண்டு வர விஷயம் வந்து என்னது, இனி பார்த்து கொண்டு வர இந்த அடிப்படைகளுக்குள்ள வர விஷயம் வந்து மானிட அடிப்படைகள்,
ரைட், மானிட அடிப்படைகள் பௌதீக அடிப்படைகள்னு சொல்லி 2 விஷயமா வந்து நாங்கள் இந்த சுற்றுலா கைத்தொழிலினுடைய அடிப்படைகளை வந்து நாங்கள் பார்ப்போம். அப்போ இந்த மானிட அடிப்படைகள்ன்றதுக்குள்ள வந்து என்ன வரும்னு சொன்னால் தொல்பொருள் இடங்கள், ரைட், தொல்பொருள் இடங்கள், ரைட், ஒன்று வந்து தொல்பொருள் இடங்கள், அடுத்தது வந்து கலாச்சாரம் மற்றும் மத்திய கலை அம்சங்கள், ரைட் ரைட், அடுத்த வந்து கலாச்சாரம் மற்றும் மத்திய நிலையங்கள், கலாச்சார மற்றும் மத்திய நிலையங்கள். ரைட், அடுத்த விஷயம் பிள்ளைகள், 3வது விஷயம் வந்து இதுக்குள்ள எங்களுக்கு கலை அம்சங்கள், கலை அம்சங்கள். ரைட், 4வது விஷயம் வந்து மானிட அடிப்படைகளுக்குள்ள சுதேச வைத்திய சேவை, ரைட், 4வது விஷயம் வந்து இதுக்குள்ள எங்களுக்கு சுதேச வைத்திய சேவை. ரைட், இவ்வாறான இந்த விஷயங்கள் பிள்ளைகள் வந்து இந்த எங்கள்கிட்ட இந்த சுற்றுலா கைத்தொழிலினுடைய அடிப்படைகள் விடயத்துக்குள்ள வந்து வருது. ரைட், அப்போ பௌதிக அடிப்படைகள்னு பார்த்தோம், அடுத்த வந்து மானிட அடிப்படைகள்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இதுக்குள்ள வந்து பௌதிக அடிப்படைகள் வந்து ஒன்று வந்து காலநிலை, ரைட், காலநிலை இலங்கையில் காணப்படுகின்ற காலநிலை, அடுத்த வந்து தாவரம், ரைட், இலங்கையில் காணப்படுகின்ற இந்த தாவரங்கள், ரைட், அடுத்த வந்து விலங்குகள், சரிதானே, விலங்குகள். அப்போ இவ்வாறான விஷயங்களை வந்து பார்வையிடுறாங்க வந்து இதுகள் வந்து எங்களுடைய அடிப்படையாக காணப்படுது. அடுத்த விஷயம் பிள்ளைகள் மானிட அடிப்படைகள், என்ன நாங்கள் பார்த்த மானிட அடிப்படைகள். இப்போ மானிட அடிப்படைகளுக்குள்ள ஒன்று வந்து தொல்பொருள் இடங்கள், அடுத்தது வந்து கலாச்சாரம் மற்றும் மத்திய நிலையம், அடுத்த வந்து கலை அம்சங்கள், ஏன்னா இலங்கையில் காணப்படுகிறது பல்வேறுபட்ட கலை அம்சங்கள், என்ன அடுத்த வந்து 2 மொழி காணப்படுகின்றது, ரைட், ஒன்று சிங்களம், அடுத்த தமிழ். அப்போ பல்வேறுபட்ட கலாச்சார அம்சங்கள் வந்து இதுக்குள்ள உள்ளடங்கி காணப்படுது, ரைட், ஒன்று தமிழர்கள் சார்பான கலாச்சார அம்சங்கள் காணப்படுது, அடுத்த வந்து கலை அம்சங்கள் காணப்படுகிறது, அடுத்த வந்து இந்த எங்களோட சிங்களவர்கள் சார்ந்த அவர்களுடைய கலை அம்சங்கள் அதுகள் காணப்படுகின்றது, ரைட். அப்போ இவ்வாறான விஷயங்கள் வந்து இதுக்குள்ள காணப்படுது. அடுத்த வந்து சுதேச வைத்திய சேவை. அப்போ இவ்வாறான இந்த 4 விஷயங்கள், என்ன இதையும் விட இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு காணும் கொஞ்சம், ரைட். அப்போ மானிட அடிப்படைகளுக்குள்ள வந்து இவ்வாறான விஷயங்கள் வந்து இதுக்குள்ள இருக்கு, ரைட். அப்போ இதுகள் வந்து என்னத்துக்குள்ள பார்த்தோம், கைத்தொழிலினுடைய அடிப்படைகள் என்ற விஷயத்துக்குள்ள வரம்பில்லை. அடுத்த வந்து சுற்றுலா கைத்தொழில் வலயங்கள், ரைட், இது வந்து மிக முக்கியம், ரைட். அப்போ சுற்றுலா கைத்தொழிலினுடைய வலயங்கள், ரைட். அப்போ இந்த சுற்றுலா கைத்தொழிலுடைய வலயங்களுக்குள்ள வருகின்ற வலயங்கள் மொத்தம் 7 வலயங்கள் பிள்ளைகள் இதுக்குள்ள இருக்குது, ரைட். இந்த 7 வலயத்தையும் கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும், ரைட். இதில் வந்து படித்து இதுகளை வந்து விளங்கி கொண்டு ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். எக்ஸாமுக்கு வருகின்ற பட்சத்தில் வந்து இதை நீங்கள் கட்டாயம் எழுத வேண்டி இருக்கும், ரைட். அப்போ இந்த இலங்கையினுடைய பிரதான சுற்றுலா வலயங்கள், அப்போ சுற்றுலா வலயங்கள் என்று போட்டுக்கொள்வோம். சுற்றுலா வலயங்கள், ரைட். மொத்தம் வந்து வலயங்கள் 7 வலயங்கள் வந்து எங்களுக்கு காணப்படுது இலங்கையில், ரைட். அப்போ ஒன்று வந்து பிள்ளைகள், ஒன்று வந்து கொழும்பு நகரம், ரைட், ஒன்று வந்து கொழும்பு நகரம், ரைட், ஒன்று வந்து கொழும்பு நகரம். 2வது வந்து பிள்ளைகள் பாரிய கொழும்பு பிரதேசம், பாரிய கொழும்பு பிரதேசம், ரைட். அடுத்த 3வது விஷயம் வந்து 3வது சுற்றுலா வலயம் வந்து தென் கரையோரம், தெற்கு கரையோரம், ரைட். அப்போ தென் கரையோரம்,
சரியோ? 4வது சுற்றுலா வலயம் வந்து கிழக்கு கரையோரம். ரைட். 5வது விஷயம் வந்து உயர்நில வலயம். ரைட். 6வது வலயம் வந்து புராதன நகரங்கள். ரைட், புராதன நகரங்கள். கடைசி 7வது வலயம் வந்து வட பிரதேசம். வட பிரதேசம். ரைட்டோ? கடைசி விஷயம் வந்து அதாவது கடைசி வலயம் வந்து வட பிரதேசம். அப்போ இப்படி வந்து எங்களுக்கு எங்களோட இலங்கையில் வந்து சுற்றுலா வலயங்கள் வந்து காணப்படுது பிள்ளைகள். அப்போ இந்த சுற்றுலா வலயங்கள் வந்து மொத்தம் நாங்கள் 7 வலயங்களாக பார்க்குறோம். ரைட், 7 வலயங்களாக பார்க்குறோம். அந்த 7 வலயங்கள் வந்து ஒன்று கொழும்பு நகரம். சரியோ? ஒன்று வந்து கொழும்பு நகரம். கொழும்பு நகரம் என்று பார்க்கக்குள்ள கொழும்பினுடைய நகர பிரதேசம். சரியோ? கொழும்பினுடைய நகரம் சார்ந்த நகரத்துக்குள்ள காணப்படுகின்ற பிரதேசம். அடுத்த வந்து பாரிய கொழும்பு பிரதேசம் அப்படின்னு பார்க்கக்குள்ள பாரிய கொழும்பினுடைய பிரதேசம் என்று பார்த்தால் அது வந்து கொழும்புக்குள்ள காணப்படுகின்ற இந்த முதலாவது நாங்கள் பார்த்தோம் தானே நகரம் என்று சொல்லி. அப்போ நகரம் என்று சொல்லிக்குள்ள கொழும்புக்குள்ள நகரத்துக்குள்ள உள்ளடங்குற பிரதேசம். ஏன்னா நகரமயமாக்கலுக்குள்ள நாங்கள் படிச்சிருப்போம். ஏன்னா நகரத்துக்குள்ள வருகின்ற பகுதிகள் என்று சொல்லி சில இடங்களை பார்த்துருப்போம். அப்போ அதே போல இதுக்குள்ள வந்து கொழும்பு நகரத்துக்குள்ள வாரார்கள் வந்து இந்த நகரத்துக்குள்ள காணப்படுகின்ற ஆக்கள் வருவீங்க. அடுத்த வந்து பாரிய கொழும்பு பிரதேசம். அப்போ பாரிய கொழும்பு பிரதேசம் என்று பார்க்கக்குள்ள கொழும்புல வந்து நகரத்துக்குள்ள வார இடங்களை தவிர்த்து என்ன அதை விட்டு சுற்றி வெளியில காணப்படுகின்ற முக்கியமான இடங்கள் வந்து இருக்கு நிறைய. ரைட். அப்போ அது முக்கியமான இடங்கள் வந்து இருக்கு கொழும்பு நகரத்தை விட்டு வெளியில. ரைட், வெளி ரவுண்டுக்குள்ள இருப்பேன். அப்போ அந்த இடங்கள் தான் வந்து இதுக்குள்ள இந்த பாரிய கொழும்பு பிரதேசத்துக்கு வரும். ரைட். அப்போ அதுக்குள்ள ஒன்று பார்க்க போனால் ஒன்று வந்து என்னது நீர்கொழும்பு. ரைட், நீர்கொழும்பு. அடுத்த வந்து மொரட்டுவை. ரைட், மொரட்டுவை. அடுத்து வந்து மாரவில். ரைட், அடுத்து வந்து மாரவில். இப்படி சொல்லி 3 இடங்கள் வந்து இந்த கொழும்பினுடைய இந்த பாரிய கொழும்பு பிரதேசம் என்கின்ற 2வது எங்களோட வலயத்துக்குள்ள வந்து வருது பிள்ளைகள். ரைட். முதலாவது கொழும்பு நகரம். அடுத்த வந்து பாரிய கொழும்பு பிரதேசம். ரைட். அப்போ அடுத்த வந்து தெற்கு கரையோரம். ரைட், தெற்கு கரையோரம். அப்போ கரையோரங்கள் வந்து முக்கியம் செலுத்து. சரிதானே? கொழும்பு வந்து இலங்கையினுடைய தலைநகராக காணப்படுது. ஆனால் வார ஆக்கள் அதிகமாக வருகின்ற சுற்றுலா பயணிகள் வந்து இறங்குற இடம் வந்து இங்கே நீர்கொழும்பு. ரைட். அப்போ கொழும்பை தான் வந்து அடையணும் எப்படி பார்த்தாலும். அப்போ கொழும்பு வந்து அந்த விதத்தில் இலங்கையினுடைய தலைநகரமாக காணப்படுது. அதிகம் வந்து வளர்ச்சி அடைஞ்சு காணப்படுது. ஆகவே வந்து அவர் வந்து அதுக்குள்ளே வாரார். அதை விட்டு வெளியில நீர்கொழும்பு, மொரட்டுவை, மாரவில் இவ்வாறான இடங்கள் வந்து கொழும்பு நகரத்தை விட்டு வெளியில முக்கியமான சுற்றுலா வலயமாக காணப்படுது. ரைட். அடுத்து வந்து தெற்கு கரையோரம். இப்போ நாங்கள் என்ன கரையோர பகுதிகளுக்கு போகிறோம். ஏன்னா கொழும்பும் கரையோரம் தான், ஆனால் வந்து அது வந்து பிரதானமாக காணப்படுது. ரைட். அடுத்து வந்து தெற்கு கரையோரத்துக்கு போகிறோம். ரைட், தெற்கு கரையோரம் கீழே அம்பாந்தோட்டை என்ன அந்த பகுதிகளுக்கு போகிறோம். அப்போ தெற்கு கரையோரங்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தெற்கு கரையோரம் வந்து என்ன அதிகம் வந்து கரையோரம். அடுத்த வந்து அங்கே வந்து கடலை அண்டி காணப்படுகின்ற பிரதேசங்கள். ரைட். அதுக்குள்ளே வந்து வார இடங்கள் வந்து இந்த களுத்துறை, பேருவளை, பெந்தோட்டை, ரைட், ஹிக்கடுவ, காலி, மாத்தரை, அம்பாந்தோட்டை, கதிர்காமம். அப்போ இப்படிப்பட்ட இவ்வாறான தெற்கில் காணப்படுகின்ற இலங்கையினுடைய கீழ்ப்பகுதி தென்பகுதி. ரைட். அப்போ அந்த இலங்கையினுடைய கீழ்ப்பகுதியில் காணப்படுகின்ற இடங்கள் வந்து இதுக்குள்ளே வருது. ரைட். அம்பாந்தோட்டை என்ன இப்படி வந்து களுத்துறை, பேருவளை என்ன பெந்தோட்டை மற்ற ஹிக்கடுவ. ரைட். ஹிக்கடுவ எல்லாம் கடுமையான என்ன நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் காணப்படுகின்ற இடமாக காணப்படுது. ரைட். அப்போ ஹிக்கடுவ. ரைட். அப்போ இப்படியான இடங்கள் வந்து பிள்ளைகள் இந்த தென் கரையோரத்துக்குள்ளே வந்து காணப்படுறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ரைட். அடுத்த வந்து கிழக்கு கரையோரம். இப்போ தெற்கு பார்த்தாச்சு, 3வது வலயம். இப்போ வந்து கிழக்குக்கு போகிறோம். இலங்கையினுடைய கிழக்கு பக்கத்துக்கு போகிறோம். ரைட். அப்போ அந்த கிழக்கு பகுதியில் வந்து அது வந்து அடுத்த 4வது வலயமாக வந்து எங்களுக்கு காணப்படுது. ரைட். அப்போ இந்த தெற்கு பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் வந்து கிழக்கு கரையோரத்துக்குள்ள ஒன்று வந்து பிள்ளைகள் இதுக்குள்ள வந்து முக்கியமான இடங்கள் வந்து காணப்படுது எங்க கிழக்கு கரையோரத்துக்கு. ரைட். ஒன்று வந்து அருகம்குடா.
ரைட். ஒன்று வந்து அருகம்குடா, அடுத்த வந்து மட்டக்களப்பு, ரைட். அடுத்து வந்து மட்டக்களப்பு, அதுக்கடுத்து வந்து திருவோணமலை. அருகம்குடா, மட்டக்களப்பு, திருவோணமலை, ரைட். அப்போ இந்த 3 இடங்கள் காணப்படுது. என்ன திருவோணமலை எடுத்துக்கொண்டால் என்ன நிலாவளி பீச், அங்கே வந்து நிலாவளி பீச் பிரதான இடமாக காணப்படுது, ரைட். அம்பாறை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அருகம்பே, ரைட். அருகம்குடா, ரைட். அருகம்பேன்னு சொல்கிறது பீச் வந்து பிரதானமாக காணப்படுது. மட்டக்களப்பு எடுத்தோம்னு சொன்னால் பாசிக்குடா, ரைட். பாசிக்குடா பீச், ரைட். அதிகம் வந்து இந்த சுற்றுலா பயணிகள் வந்து அந்த பகுதிகளில் வந்து அதிகம் வந்து கரையோரங்களில் இந்த பீச்சுகளை சென்று அதில் வந்து அவங்களோட பொழுதுபோக்குகள் அவங்களோட சந்தோஷமா மகிழ்ச்சியாக வந்து கழிக்கிற இடங்கள், ரைட். அப்போ இது வந்து ஒரு முக்கோண வலயம், ரைட். அப்போ இலங்கையினுடைய இந்த முக்கோண வலயத்துக்குள்ளே வருது ஒன்று வந்து அருகம்குடா, ரைட். அடுத்த வந்து திருவோணமலையில் இருக்கிற நிலாவளி பீச், அடுத்த வந்து மட்டக்களப்பில் இருக்கிற பாசிக்குடா, ரைட். இது 3ம் வந்து இணைச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கரையோரத்தில் வச்சு நாங்கள் இலங்கை படத்தில் இந்த கரையோரத்தில் வச்சு இணைச்சி பார்த்தோம்னு சொன்னால் முக்கோணமாக வரும், ரைட். அப்போ மேலே கீழே ரைட் இப்படின்னு சொல்லி முக்கோணமாக வந்து வரும். அப்போ அது வந்து முக்கோண வலயம் என்று சொல்கிறோம், ரைட். அடுத்த வந்து பிள்ளைகள் உயர்நில வலயம், ரைட். இப்போ வந்து நாங்கள் கரையோரம் பார்த்தோம், இப்போ உயர்நிலத்துக்கு போகிறோம். கொண்டு வந்து வருகின்ற சுற்றுலா பயணிகள் என்ன செய்வாங்க, கரையோரத்தை பார்வையிடுவாங்க, ரைட். அடுத்த வந்து மலை சார்ந்த இடங்கள் அதுகளை வந்து பார்ப்பாங்க, ரைட். மலை சார்ந்த இடத்துக்கு போனால் தேயிலைகள், ரப்பர் தோட்டம், தேயிலை தோட்டம், இவ்வாறான பெருந்தோட்ட பயிற்சிகள் வந்து அங்கே காணப்படுது. அதை விட மலைகள் வந்து உயரமாக காணப்படும், பார்க்க வந்து அழகாக இருக்கும். அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பகுதியில் பார்வையிடுறாங்க, ரைட். அப்போ எங்களை அடுத்த வலயம் வந்து உயர்நில வலயம், ரைட். அப்போ உயர்நில வலயத்துக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று வந்து பிள்ளைகள் ரத்தினபுரி, ரைட். ரத்னபுரி உண்டு. அடுத்த வந்து நுவரெலியா, ரைட். அப்போ இவ்வாறான இடங்கள் வந்து இதுக்குள்ளே காணப்படுது. ஒன்று ரத்னபுரி, நுவரெலியா, ரைட். இவ்வாறான உயர்நில பிரதேசத்துக்கு வர இடங்கள் வந்து காணப்படுது, ரைட். அதுக்கு அடுத்த வலயம் வந்து பிள்ளைகள் புராதன வலயங்கள், ரைட். புராதன வலயங்கள், இப்போ புராதன ரீதியிலான அம்சங்கள் காணப்படுகின்ற வலயம் இது, ரைட். அப்போ இதுக்குள்ளே வந்து வாரது வந்து ஒன்று கண்டியில் வந்து புராதன ரீதியான நிறைய விஷயங்கள் இருக்கு, ரைட். சென்றால் வந்து நாங்கள் போனால் வந்து அதை வந்து நாங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்குது. அப்போ இதை வந்து பார்வையிடுறதுக்காக வெளிநாட்டிலேருந்து பல்வேறு நாடுகள்லேருந்து வராங்க நிறைய டூரிஸ்ட், ரைட். அது சுற்றுலா பயணிகள். அப்புறம் சுற்றுலா பயணிகள்னு சொன்னால் என்னென்னு நாங்கள் பார்த்துட்டோம் தானே. இப்போ உங்களுக்கு சுற்றுலா பயணிகள்னு சொன்னால் என்னென்னு தெரியும், ரைட். அப்போ சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வந்து வராங்க. அப்போ ஒன்று வந்து கண்டி, குருநாகல், அடுத்து வந்து தம்புள்ள, அடுத்து வந்து சிகிரியா, ரைட். சிகிரியா எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும், இந்த ஸ்கூல்களில் வந்து கூட்டி போயிருப்பாங்க, ரைட். கிணவர் வந்து தனியாக போய் பார்த்துருப்பீங்க, ரைட். அப்போ கண்டி, அடுத்த வந்து குருநாகல், தம்புள்ள, சிகிரியா, அடுத்த புலனறுவை, அன்றாதபுரம், ரைட். புலனறுவை, அன்றாதபுரம், ரைட். அப்போ இவ்வாறான இடங்கள் வந்து எதுக்குள்ளே வருது, எங்களோட இந்த புராதன நகரங்களுக்குள்ளே வருது பிள்ளைகள், ரைட். அடுத்த வந்து வடபிரதேசம், ரைட். வடபிரதேசம், யாழ்ப்பாணம், ரைட். வடபிரதேசத்துக்குள்ள யாழ்ப்பாணம், ரைட். வடக்கு தானே யாழ்ப்பாணம், மேலே இலங்கையினுடைய மேல் பகுதியில் காணப்படுறது, ரைட். அப்போ வந்து யாழ்ப்பாணம், அப்போ யாழ்ப்பாணத்தை நோக்கி போகிறாங்க, அது ஒரு வலயமாக காணப்படுது, ரைட். அப்போ இவ்வாறான விஷயங்கள் பிள்ளைகள் இதுக்குள்ளங்களை இலங்கையினுடைய பிரதான சுற்றுலா வலயங்கள் என்ற விஷயத்துக்குள்ள வந்து காணப்படுது, ரைட். அடுத்த விஷயம் பிள்ளைகள் இதுக்குள்ள அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், இங்கே வந்து நாங்கள் வந்து இப்போ சுற்றுலா கைத்தொழிலுடைய வலயங்கள் பார்த்தோம், ரைட். அடுத்த வந்து சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதன் நோக்கம், சரியா. சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதன் நோக்கம், ஏன் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வராங்க, ஏன் வராமல் இருக்கலாம் தானே, என்னத்துக்கு சுற்றுலா பயணிகள் வராங்க, சரியோ. அந்த விஷயங்கள் இனி நாங்கள் பார்ப்போம். இப்போ பல்வேறுபட்ட நாடுகள்ல இருந்து நிறைய பேர் வந்து இலங்கையை வந்து சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. என்னென்ன பல்வேறு வலயங்கள் வந்து காணப்படுதுன்னு பார்த்தோம். இந்த வலயங்களில் காணப்படுற ஒவ்வொரு விதமான வலயங்கள்லையும் ஒவ்வொரு விதமான விடயங்கள் வந்து இங்கே காணப்படுது. அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்குறதுக்கு பல்வேறு சுற்றுலா பயணிகள் வந்து வராங்க ஒவ்வொரு நாடுகளில் இருந்து, ரைட். அப்போ இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த பயணிகள் இலங்கைக்கு ஏன் வராங்க, ஏன்னா வாரதனுடைய நோக்கம் என்ன, நோக்கத்திற்காக வராங்க, நோக்கம், ரைட். சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதனுடைய நோக்கம். அப்போ இங்கே வந்து ஒன்று வந்து ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கு, பொழுதுபோக்குன்னு போடுறேன், இடம் கொஞ்சம் தான் இருக்கு எழுதுறதுக்கு. பொழுதுபோக்கு,
ரைட், ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கு. அடுத்த வந்து என்ன செய்கிறாங்க, உறவினர்களை சந்தித்தல். உறவினர்களை சந்தித்தல். ரைட். அடுத்த மூன்றாவது விஷயம் வந்து மதம் மற்றும் கலாச்சாரம். மதம் கலாச்சாரம். ரைட். நான்காவது விஷயம் சுகாதாரம், விளையாட்டு, இவ்வாறான விஷயங்கள் வரும். சுகாதாரம். ரைட். அடுத்த அஞ்சாவது வந்து விளையாட்டு. ரைட். ஆறாவது விஷயம் வந்து கல்வி. ஏழாவது வந்து ராஜதந்திரம். ரைட், ராஜதந்திரம். அடுத்த வந்து வேறு நடவடிக்கைகளுக்காகவும் வருவாங்க. ரைட், இதில் இல்லாத வேறு நடவடிக்கைகளுக்காகவும் வாராங்க குறிப்பிட்ட ஆட்கள். சரியோ? ரைட். அப்போ இந்த இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் வாராங்கன்னு பார்த்தாச்சு. ரைட், பயணிகள் என்றால் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த சுற்றுலா பயணிகள் வாரதனுடைய நோக்கம் என்ன, நோக்கத்துக்காக இங்கே வராங்கங்கட நாட்டுக்கு. ரைட், இலங்கைக்கு என்னத்துக்காக வராங்க? ஒன்று வந்து ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கு. என்ன ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கு. என்ன நிறைய பேர் வெளிநாடுகள்லேருந்து என்ன ஃபாரினர்ஸ் வந்து வெள்ளக்காரர்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள். வெள்ளக்காரர்கள் வராங்க. என்ன கொழும்புல வந்தால் அதிகமாக வெள்ளக்காரர்கள் வந்து நிற்பாங்க. ரைட், அதே போல் மலை பிரதேசத்துக்கு சென்றால் பார்க்கலாம். அதே போல் நாங்கள் பார்த்த மாதிரி இந்த வலயங்கள் பார்த்தோம் தானே. என்ன அதே போல் இந்த கரையோரங்களுக்கு போனால் பார்க்கலாம். அதிகம் வந்து சுற்றுலா பயணிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த வலயங்களில் வந்து காணப்படுகின்ற இந்த முக்கியமான நாங்கள் பார்த்த இடங்களுக்கு வந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து போகிறத வந்து நாங்கள் சென்றால் நாங்கள் போவைக்குள்ள நாங்களும் ஒரு சுற்றுலாக்கள் போவோம் தானே. அப்போ போகிற நேரங்களில் உள்நாட்டுக்குள்ளேயே நாங்கள் போவோம் சுற்றுலா. அப்போ போகிற நேரங்களில் பல்வேறுபட்ட சுற்றுலா பயணிகள் பல்வேறுபட்ட நாடுகளில் வந்துக்கிறத காணலாம். அப்போ அவங்க வந்துக்கிற நோக்கம் அப்போ என்னத்துக்கு வராங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கு. இதுக்காக தான் அதிகமான சுற்றுலா பயணிகள் வராங்க. ரைட், இதுக்காக தான் அதிகமான சுற்றுலா பயணிகள். அப்போ அதிகமான சுற்றுலா பயணிகள் எந்த நோக்கத்துக்காக வராங்கன்னு கேட்டால் ஓய்வு மற்றும் பொழுதுபோக்குன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ரைட், MCQ கேள்விகளில் கேட்கப்படலாம். ரைட், அப்போ ஓய்வு மற்றும் பொழுதுபோக்குக்காக வராங்க. இதுக்காக மட்டும் வாரதே 67.95% காணப்படுது. ரைட், ஓய்வு மற்றும் பொழுதுபோக்குக்காக வாரது வந்து 67.95. இதான் வந்து இலங்கையில் அதிகம் வந்து சுற்றுலா பயணிகள் வாரதனுடைய நோக்கத்தில் ஒன்றாக வந்து காணப்படுகின்ற முதலாவது விஷயம் வந்து ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கு. அப்போ ஓய்வு மற்றும் பொழுதுபோக்குக்காக அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து இலங்கைக்கு வந்து போகிறாங்க. அப்போ இதுக்குள்ளே வந்து ஓய்வு மற்றும் பொழுதுபோக்குன்னு சொன்னால் என்ன, ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கு என்ன பல்வேறு நாடுகள்லேருந்து வந்து இலங்கைக்கு என்ன ஓய்வு அரஸ்டாக இருந்து விட அவங்க பல்வேறு வேலைகளை செஞ்சு கொண்டு வந்துருப்பாங்க அவங்க நாட்டில். என்ன ஒரு ரிலாக்ஸ் உண்டு. என்ன நாங்கள் வந்து என்ன படித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சாட்டர்டே சண்டே ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் என்ன நாங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து இருக்கிறது. என்ன ஸ்கூலில் மிச்சம் 5 நாளும் படித்து போட்டு மிச்சம் ஒரு 2 நாள் வந்து ஃப்ரீயாக இருக்கிறது. ரைட், அதே போல் லீவ் ஒன்று விட்டுட்டோனாங்கன்னு சொன்னால் டேர்ம் எக்ஸாம் வந்து முடிஞ்சு டேர்ம் எக்ஸாமை முடிச்சு போட்டு ஒரு லீவ் ஒன்று கிடைச்சிட்டுன்னு சொன்னால் சுற்றி பார்க்குறது. என்ன இலங்கையில் காணப்படுற ஒரு எங்களால் ஏழுமாக பார்க்கக்கூடிய இடங்களை வந்து சென்று நாங்கள் பார்வையிடுறது. ரைட், அப்போ அதே போல் இந்த வெளிநாடுகளில் காணப்படுகின்ற ஆட்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பொழுதுபோக்கு மற்றும் ஓய்வு நடவடிக்கைகளுக்காக என்ன அதில் வந்து பொழுதுபோக்காக கழிக்கிறது, ஓய்வாக கழிக்கிறது, அதுக்காக வந்து இலங்கையை நோக்கி வாராங்க. ரைட், வாராங்க பல்வேறு காரணங்களால் வாராங்க. வந்து அதில் பார்த்து என்ன ஃபோட்டோக்களை பிடிச்சி ரைட். அப்போ இதில் வந்து பார்த்துட்டு அவங்க பொழுதுபோக்காக இருந்துட்டு கொஞ்சம் காலம் தங்கி கொஞ்சம் நாட்கள் சில நாட்கள் வந்து இருந்து ஒரு பல்வேறு இடங்களை மாறி 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 பார்த்துட்டு போகிறாங்க. ரைட், அப்போ இப்படி வந்து ஓய்வு மற்றும் பொழுதுபோக்குக்காக இலங்கைக்கு பல்வேறுபட்ட நாடுகள்லேருந்து சுற்றுலா பயணிகள் வந்து போகிறாங்க. ரைட், அடுத்த விஷயம் நாங்கள் பார்த்தோம் என்ன உறவினர்களை சந்திக்கிறாங்க. ரைட், உறவினர்களை சந்திக்கிறதுக்கு என்ன இலங்கையில் உறவினர்கள் இருப்பாங்க. என்ன அவங்களோட ஆட்கள் வந்து என்ன ஃபாரின்ல வெளிநாடுகளில் வந்து இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து அவங்களோட உறவினர்களை பார்த்து போட்டு என்ன நலம் விசாரித்து போட்டு போகிறது. ரைட், அப்போ அதுக்காக வந்து வராங்க. இதுக்காக வந்து வர்றது தான் 2வது விஷயமாக இருக்குன்னு. இது முதலாவது அதிகமாக இலங்கைக்கு என்னத்துக்காக வராங்க, ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கு வராங்க. 2வது வந்து அதிகமாக வந்து இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் வாரது என்ன நோக்கத்துக்காக என்றால் இந்த உறவினர்களை பார்வையிடுறதுக்காக அதிகம் வந்து வெளிநாடுகள்லேருந்து இலங்கைக்கு வராங்க. இதான் வந்து 2வது அதிகமாக காணப்படுகின்ற நோக்கம். ரைட், அப்போ இப்படி வந்து உறவினர்களை வந்து சந்திக்கிறதுக்காக வராங்க. அடுத்த வந்து பிள்ளைகள் மதம் கலாச்சாரம்.
ரைட். மதம் கலாச்சார ரீதியாக வந்து என்ன கோவில்கள் மற்றது வந்து என்ன இவ்வாறான அவரவர்களுடைய ஒரு மதங்கள் இருக்கும் என்ன. அப்போ அவ்வாறான மதங்கள் மத ரீதியிலான விஷயங்கள் என்ன பக்தியான நடவடிக்கைகளுக்காக வந்து இலங்கைக்கு வந்து வராங்க. ரைட். அடுத்த சுகாதாரம் சார்பாக வராங்க. அடுத்து வந்து என்ன விளையாட்டுகள். ரைட். விளையாட்டுகள். அப்போ இந்தியாவிலேருந்து ஏன்னா இலங்கை டீமோட இலங்கை அணியோட வந்து ஏன்னா கிரிக்கெட் மேட்சுக்கு வந்து வருவாங்க. ஏன்னா டூர் வருவாங்க. வந்து அவங்க கொஞ்ச நாள் நின்று அவங்களோட விளையாட்டை முடிச்சு கொண்டு போவாங்க. ரைட். அப்போ அது வந்து என்ன விளையாட்டு ரீதியாக வருகின்ற ஒரு சுற்றுலா. ரைட். அது வந்து ஒரு விளையாட்டு ரீதியாக வரும். அப்போ விளையாட்டு வந்து இங்கே ஒரு நோக்கமாக இருக்குது இந்த சுற்றுலா. ரைட். அடுத்த வந்து பிள்ளைகள் ராஜதந்திர நடவடிக்கைகள். ரைட். ராஜதந்திர நடவடிக்கைகள் கல்விக்காக வராங்க. இலங்கையில் காணப்படுகின்ற கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்றது. ரைட். வந்து உயர் படிப்புகளாக இருக்கலாம். ரைட். ப்ரைவேட் கேம்பஸுகளுக்கு வந்து அதிகம் வராங்க. ரைட். இப்போ வந்து தற்காலத்தில் அதிகமாக வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது என்ன ஃபாரினர்ஸ் வந்து இலங்கையில் பல்கலைக்கழகங்களில் படிக்கிறது. ரைட். சைனாலேருந்து வந்து படிக்கிறாங்க என்ன ஜப்பான் இப்படி வந்து பல்வேறு நாடுகள்லேருந்து வந்து இலங்கையில் பல்கலைக்கழகத்தில் எங்களோட உள்நாட்டில் காணப்படுகின்ற ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து என்ன மாணவர்களோட சேர்ந்து அவங்களும் வந்து கல்வியை வந்து பயில்றாங்க. ரைட். அப்போ படிக்கிறாங்க. ரைட். அப்போ வந்து கல்வி நடவடிக்கைக்காக வராங்க இலங்கைக்கு. ரைட். அடுத்தது வந்து என்ன ராஜதந்திர நடவடிக்கைகள். அப்போ ராஜதந்திர நடவடிக்கைகள் என்ன பல்வேறுபட்ட ராஜதந்திர நடவடிக்கைகளுக்கு என்ன அவர்களுடைய வேறு பல்வேறு நாடுகளிலிருந்து அவங்க வந்து இலங்கை அரசாங்கத்தோட தொடர்பு கொண்டு அவங்க வந்து அவர்களுடைய ராஜதந்திர நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்வாங்க. ரைட். இப்படி வந்து பல்வேறுபட்ட விஷயங்கள் வந்து இந்த ராஜதந்திர நடவடிக்கைக்குள்ள வரும். எங்களுக்கு அவ்வளோ விஷயம் தேவையில்லை. ரைட். அப்போ ராஜதந்திர நடவடிக்கைக்கு இப்படி வந்து சுற்றுலா பயணிகள் வந்து இதில் வந்து ஒரு நோக்கமாக வந்து இந்த ராஜதந்திரம் காணப்படுது. அதை விட வந்து வேற நடவடிக்கைகள் வந்து இதுக்குள்ள வந்து பிள்ளைகள் காணப்படுது. ரைட். வேறு நடவடிக்கைகள் இதில் இல்லாத விஷயங்களுக்காக பல்வேறு நடவடிக்கைகளுக்காக விஷயங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் வாராங்க. ரைட். அப்போ இதில் வந்து நாங்கள் பார்த்த விஷயத்துல கைத்தொழில் வலயங்கள் பார்த்தாச்சு. இது சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதனுடைய நோக்கம் வந்து இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு இருந்தோம். அடுத்த வந்து பிள்ளைகள் இலங்கை சுற்றுலாவினுடைய வகைகள். ரைட். இலங்கை சுற்றுலாவினுடைய வகைகள் என்னென்ன வகையிலான சுற்றுலாக்கள் வந்து இலங்கையில் காணப்படுது. இதான் வந்து சுற்றுலா வகைகள். இலங்கையில் சுற்றுலா வகைகள். அப்போ நிறைய வகைகள் வந்து இலங்கையில் காணப்படுது சுற்றுலா. அப்போ என்னென்ன வகைகள் என்று சொன்னது தான் அடுத்த விஷயம். ரைட். அப்போ வகைகள் ரெண்டு பார்க்கக்குள்ள சுற்றுலா வந்து பல்வேறு வகையாக பிரிக்கிறோம். என்ன நாங்கள் பல்வேறு வகைகளாக பிரியுது இலங்கையில் சுற்றுலா. ரைட். அப்போ அந்த வகைகள் என்னென்னு பார்ப்போம். நாங்கள் சுற்றுலா வகைகள் இது எல்லாமே நாங்கள் இலங்கைக்குள்ள தான் பார்க்குறோமா. எங்களுக்கு வந்து இலங்கையை பற்றி தான் இருக்கு. சுற்றுலான்னு சொல்ற என்ன இலங்கையினுடைய சுற்றுலா பற்றி தான் நாங்கள் பார்த்துக்கணும். அப்போ இலங்கையினுடைய சுற்றுலா வகைகள். ரைட். இலங்கையினுடைய சுற்றுலா வகைகள். அப்போ இந்த வகைகளை நாங்கள் பார்க்கக்குள்ள ஒன்று வந்து சூழல் சுற்றுலா. ரைட். ஒன்று வந்து சூழல் சுற்றுலா. சூழல் சுற்றுலா. இரண்டாவது வந்து பிள்ளைகள் கலாச்சார சுற்றுலா. இரண்டாவது வந்து கலாச்சார சுற்றுலா. ரைட். அடுத்த மூன்றாவது வந்து பொழுதுபோக்கு சுற்றுலா. பொழுதுபோக்கு. ரைட். பொழுதுபோக்கு சுற்றுலா. ரைட். அடுத்த வந்து சாகச சுற்றுலா. ரைட். அடுத்த வந்து சாகச சுற்றுலா. அதுக்கு அடுத்த வந்து அழகியல் சுற்றுலா. அழகியல் சுற்றுலா. ரைட். சாகச சுற்றுலா. அதுக்கப்புறம் வந்து அழகியல் சுற்றுலா. இப்படி வந்து பிள்ளைகள் எங்களோட இந்த சுற்றுலா வகைகள் என்ன இங்கே வந்து எங்களோட இலங்கையில் வந்து காணப்படுகின்ற சுற்றுலா வகைகளை வந்து நாங்கள் பிரித்து பார்ப்போம். ரைட். அதில் ஒன்று வந்து சூழல் சுற்றுலா, அடுத்து வந்து கலாச்சார சுற்றுலா, அடுத்து வந்து பொழுதுபோக்கு சுற்றுலா, அடுத்து வந்து சாகச சுற்றுலா, அதுக்கு அடுத்து வந்து அழகியல் சுற்றுலா. இப்படி வந்து பிள்ளைகள் நாங்கள் இங்கே வந்து
இந்த சுற்றுலா வகைகளாக வந்து நாங்கள் பிரிப்போம். அப்போ ஒவ்வொரு சுற்றுலா வகைகளுக்குள்ளேயும் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, ரைட்? அப்போ சூழல் சுற்றுலாண்டா என்ன, ரைட்? சூழல் சுற்றுலாண்டா என்ன, அதுக்கு வந்து எங்களோட கலாச்சார சுற்றுலாண்டா என்ன, ரைட்? அதுக்கு வந்து பொழுதுபோக்கு சுற்றுலாண்டா என்ன, அதுக்குள்ள என்ன என்ன மாதிரியான விஷயம் வந்து காணப்படுது, என்ன நடவடிக்கைக்காக இப்படி வந்து ஒரு வகைகளாக பிரிக்கிறோம், ரைட்? அதுக்கப்புறம் சாகச சுற்றுலாண்டா என்ன, அப்புறம் அழகியல் சுற்றுலாண்டா என்ன. அப்போ இப்படி வந்து ஒவ்வொரு விதமாக என்னத்துக்காக பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அடுத்த வகுப்பில் வந்து பார்ப்போம் பிள்ளைகள். இது வந்து நீங்கள் வந்து இந்த விடயங்களை பார்த்து தெளிவாக வந்து படித்து கொள்ளுங்க. நாங்கள் ஃபுல்லாக படிப்போம் இந்த சுற்றுலா கைத்தொழிலை ஃபுல்லாக படிச்சுட்டு திருப்ப வந்து அழகாக முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இதில் வந்து பாஸ் பேப்பர், ரைட்? அதானே வளமையாக நாங்கள் அப்படி தானே செஞ்சு கொண்டு இருக்கிறோம், படித்து போய் கொண்டு இருக்கிறோம், முழுமையாக படித்து போட்டு பாஸ் பேப்பர்ஸை பார்க்குறது, ரைட்? அப்போ அப்படி பார்க்கக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு அழகாக படிச்சுட்டு பாஸ் பேப்பர் பார்க்க கேள்வி எப்படி வருது, ரைட்? நாங்கள் படித்ததுக்குள்ளேருந்து வருதா என்ன, படித்ததுக்குள்ளேருந்து வருதா, இல்லாட்டி வித்தியாசம் ஏதாச்சும் போடுறாங்களா என்ன, அப்படி வித்தியாசமாக வந்து அதை நாங்கள் தெளிவாக திருப்ப விளங்கப்படுத்தி என்ன அதை வந்து விளங்கி கொள்வோம், ரைட்? அப்போ அப்படி வந்து நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம் தொடர்ந்து. அப்போ அந்த விதத்தில் வந்து மிச்ச விஷயத்தை வந்து நாங்கள் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். பார்த்து அழகாக முடிச்சு போட்டு தொடர்ந்து என்ன சுற்றுலா கைத்தொழில் கேள்வி வந்து எந்தெந்த ஆண்டில் வந்து ஃபுல்லாக வந்திருக்குதோ அந்த அவ்வளவு ஆண்டையும் எடுத்து அவ்வளவு பேப்பர்ஸையும் எடுத்து அவ்வளவு பேப்பர்ஸ்லேயும் வந்துருக்கிற சுற்றுலா கைத்தொழில் கேள்வி எடுத்து ஃபுல்லாக நாங்கள் செஞ்சு முடிப்போம் பிள்ளைகள், ரைட்? அப்போ தொடர்ந்து அடுத்த கிளாஸுக்கு வாங்க, அடுத்த கிளாஸில் நாங்கள் படிப்போம். ஓகே பிள்ளைகள், பாய்.